தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த 70 பேர் போயிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? அது அவர்களுக்கு தெரிய முடியவில்லை. ஒரு ஆள் தொலைக்கு முன்னாடி சத்தம் போட்டு பேசுறாரு, ஒரு துவா ஹம்தன் கதிரன் தைபன் முபாரக்கன் ஃபீங்கிறாரு. ஐயுக்குமுல் முத்தகல்லிமு பி ஹாதிஹில் கலிமாத். இந்த வார்த்தையை பேசுனது யார்? பின்னாடி தான் ஒருத்தர் ஓதுறாரு துவாவை. ரசூலுல்லாஹ்க்கு யாருன்னு தெரியல. சலாம் கொடுத்துட்டு கேட்குறாங்க, ஐயுக்குமுல் முத்தகல்லிமு, இது சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. அது மாதிரி சொல்றாங்க. வழக்கு வருது, ரசூலுல்லாஹ்ட்ட வழக்கு வருது. வழக்கை பற்றி என்ன சொல்றாங்க? நீங்க 2 பேரும் வழக்கு கொண்டு வருவீங்க. ஒருத்தர் திறமையான வாதிடுவாரு, ஒருத்தர் திறமை கம்மியா இருப்பாரு. நான் திறமை கம்மியான ஒரு வாதத்தை நம்பி ஏமாந்து அவருக்கு சாதகமான தீர்ப்பளிச்சிருவேன். நானும் மனுஷன், அப்படி செய்து விட்டால் நரகத்தில் நீங்க மாட்டிக்கிருவீங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர, யார் ஒரு கேஸ் வந்தவன இவர் தான் கரெக்டான ஆள், இவர் தான் தவறான ஆள் எனக்கு கண்டுபிடிக்க இயலாது. 2 வாதத்தையும் பார்ப்பேன். யார் திறமையா பாத்திரில் உள்ளவன் திறமையா வாதிடுவீங்க, ஹக்கில் உள்ளவன் திறமை இல்லாமல் வாதிட்டுவீங்க சமயங்கள்ல. நான் அதுக்கு தகுந்தவாறு என்ன செஞ்சிருவேன்? தீர்ப்பளிச்சிருவேன் அப்படின்னாங்களே. இப்போ எல்லாம் தெரியலன்னு காட்டுறாங்களா இல்லையா? தெரியுங்கிற மாதிரி ஒன்று காட்டினா தெரியலங்கிற மாதிரி 100 காட்டிக்கிட்டு இருக்கலாமே. அது மாதிரி இருக்கிறது. அது மாதிரி ஒரு ஆள் வர்றாரு, ருக்குக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? சார் சஃபுக்கு முன்னாடி ருக்கு செஞ்சாரு, ஓடிட்டு வர்றாரு. ரக்கா தவறி போயிரும்னு சொல்லி ரக்கா தூண சஃபி, சஃபுக்கு முன்னாடி ருக்கு செய்கிறாரு. சலாம் கொடுத்த ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஐயுக்குமுல்லதி ரக்கா தூண சஃபி, சஃபுல சேர வந்து யார்ப்பா ருக்கு செஞ்சது என்று கேட்குறாங்க. ருக்கு செஞ்சார்னு ஒரு பாதி தெரிகிறது, யார் ருக்கு செஞ்சான்னு தெரியல. அதை என்ன செய்கிறாங்க? விசாரித்து அறிந்து கொள்கிறது. நம்ம காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு பள்ளியாசலை கூட்டி பெருக்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. அதை ரசூலுல்லாஹ்க்கு சொல்லாமல் அடக்கம் பண்ணிவிட்டாங்க. தெரியவே இல்லை ரசூலுல்லாஹ்க்கு. அந்த அம்மா எங்கன்னு கேட்குறாங்க. அவங்க எப்போ செத்துட்டாங்களே, அடக்கிட்டோம், அந்த இடத்த காட்டுங்கிறாங்க. அப்போ இறந்ததும் தெரியல, அடக்குனதும் தெரியல, எந்த இடத்துல அடக்குனாங்கன்னு தெரியல. அந்த இடத்த காட்டுங்கன்னு போய் அந்த இடத்துல ஜனாசா தொழுது இருக்கிறாங்க. தெரியாமல் இருந்திருக்கா இல்லையா? அந்த ஞானமே வந்துருச்சுன்னு விளங்கிற முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் அறிகிற மாதிரி எல்லாத்தையும் அப்படி அறிவாங்கன்னு சொல்ல முடியுமா? எதை அல்லாஹ் காட்டி கொடுத்தானோ, நபிங்கிற மாதிரிலாம் காட்டி கொடுப்பான். அது காட்டி கொடுக்குற எதை வச்சு முடிவு பண்ணணும்? ஆதாரத்தை வச்சு முடிவு பண்ணணும். எதையெல்லாம் அல்லாஹ் காட்டி கொடுத்தா சொல்றானோ அதை காட்டி கொடுத்துருக்கிறான் அப்படி நம்ப வேண்டும். ஒழு செய்யறதுக்கு தண்ணி கொண்டு வைக்கிறாங்க பாத்ரூம், இயற்கை தேவைக்காக வேண்டி. இப்னு அப்பாஸ் அது கேட்குறாங்க, மண்வலாக யார் வச்சதுன்னு கேட்குறாங்க. யாருன்னு தெரியல, பார்க்காதனால தெரியல. யார் வச்சு தண்ணி வச்சிருக்கிறது யாருன்னு தெரியல, அது கேட்குறாங்க. மண்வலாகாதான்னு கேட்குறாங்க. அது மாதிரி மதீனாவுக்குரிய பெரிய அச்சமான ஒரு சூழ்நிலைன்னு கேள்விப்படுறாங்க. உடனே குதிரையில் ஏறி அபூ தல்ஹாவுடைய குதிரையை வாங்கிட்டு போய் பயங்கரமாக வேகமாக ஓடி போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்துட்டேன், ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. இவன் பார்த்துட்டு வந்து இருந்த இடத்துல சொல்ல வேண்டியதானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை உட்காருங்கப்பான்னு சொல்ல வேண்டியது தானே. போய் மனிதன் மாதிரி போய் விசாரிச்சுட்டு வந்தால் என்ன செய்கிறாங்க? அச்சப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்கிறாங்க. அறியாமல் இருந்திருக்காங்களா இல்லையா? வீட்டில் டெய்லி வருவாங்க. வீட்டில் என்ன இருக்கு, அவங்க வீட்டில் என்ன சாப்பாடுன்னு தெரியாது. ஹல் இந்தக்கும் செய்வோன், என்ன மாதிரி வீட்டில் சாப்பாடு வச்சிங்களான்னு கேட்பாங்க. இருக்குன்னா சாப்பிடுவாங்க, இல்லாட்டா நான் இன்னி சாயுமுன், நான் நோம்பா இருந்துக்கிறேன். சுப்பு தொழுதுட்டு வருவாங்க. சுப்பு தொழுது இதாக இருக்கான்னு கேட்பாங்க. சாப்பிட வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியாமல் ஹல் இந்தக்கும் செய்யுன்னு கேட்குறாங்களா இல்லையா? ஒரு விருந்தாளி வர்றாரு, வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஏதாவது இருக்கு கொடுக்க ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டு விட்றாங்க. வீட்டிலேருந்து ஒன்றுமே இல்லைன்னு பதில் வருது. ஏன் கேட்டு விடணும்? ஏன் வீட்டுக்கு